ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ ஒரு டாபிக் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொரியன் பேன்ஸ் இந்தியா. இந்த டாபிக் தான் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. இது ஏன் திடீர்னு இப்படி ட்ரெண்ட் ஆணுச்சு, அப்படி அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நார்மலாக கொரியாவில், சவுத் கொரியாவில் ஒரு ட்ரெஸ் கடைக்குள்ளே போயிட்டு ஒரு இந்தியன் வந்து ட்ரெஸ்ஸை பார்த்து எடுக்கிறாங்க, அதை தொட்டு பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அந்த கடைக்காரர் அலோவ் பண்ண மாட்டாராம். உடனே கையை தட்டி விட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்டாக்கா, நம்ம கை வச்ச இடம் அது அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு இந்தியன் போய் அதை தொட்டு பார்த்து வாங்குறாருன்னா அது அழுக்காயிடும் அப்படிங்கிறாங்களாம். அது மட்டும் கிடையாதுங்க. ரீசெண்டாக ஒரு பொண்ணு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அது கொரியாவிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அவங்க டீச்சராக அங்கே சவுத் கொரியாவில் வேலை செய்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க டீச் பண்ணும்போது பின்னாடி இருக்கிற பசங்க அவங்கள தொடக்கூடாதான். ஏன் அப்படின்னா பசங்க கை அழுக்காயிடுமா, அதனால் பசங்க தொடக்கூடாதான். இப்படியெல்லாம் விஷயம் சவுத் கொரியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது திடீர்னு இப்படி ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் ஒரு யூடியூபர். அந்த யூடியூப் சேனல் நேம் சப்டில் கிரேசி கொரியா. இவர் ஆக்சுவலாக ஒரு இந்தியனுங்க. நார்மலாக நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, நம்மளை சுற்றி இருக்க பிளேசஸ் எல்லாம் வீடியோ எடுத்து போடுவோம் இல்லையா. அவரும் அந்த மாதிரி நிறைய பிளேசஸை, சவுத் கொரியாவில் உள்ள பிளேசஸை எடுத்து போட்டிருக்காரு வீடியோவாக. அப்படி தான் ஒரு நாள் ஒரு பப்புக்கு போயிருக்காரு. அப்படி போயிருக்கிறப்ப அவரை உள்ளே விடலை. காரணம் கேட்டாக்கா, அவர் இந்தியன் அப்படிங்கிறதுனால உள்ளே விடலை. இத்தனைக்கும் அவர் ஒரு கொரிய பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. வெளியிலேயே இந்தியன் அண்ட் பாகிஸ்தானிஸ் ஆர் நாட் அலவுடுன்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. அதையும் மீறி அவர் உள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அங்கே உள்ள பவுன்சர்ஸை வச்சு அவரை தடுத்துருக்காங்க. சரி, அங்கே தான் அப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப பக்கத்தில் உள்ள பப்புக்கு போகலாம் அப்படின்னு போயிருக்காரு. அங்கேயும் இதே மாதிரி இந்தியன் அப்படிங்கிறதுனால அலோவ் பண்ணலை. இதனால் அவர் ரொம்ப ஹர்ட் ஆகிடுறாரு. அப்போ தான் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க, இத்தனைக்கும் அவங்க சவுத் கொரியாவை சேர்ந்தவங்க தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது இப்படி நடக்கக்கூடாது, இது ரொம்ப தப்பு, இதை ஒரு வீடியோவாக எடுத்து உங்கள் யூடியூப் சேனலில் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவரும் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்காரு. இந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக வைரலாகி ஒரு ஸ்டேஜில் சவுத் கொரியாவில் இருக்க எம்பசியோட பார்வைக்கு வருது. அப்படி இருக்கிறப்ப இதில் எம்பசி தலையிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அங்கே வச்சுருந்த அந்த போர்டெல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாம் நார்மலாகிட்டு. ஆனால் இவர் போட்ட வீடியோ ரொம்ப வைரலாக ஆரம்பிச்சிது. இந்த டாப்பிக்கும் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிது. அப்படி சவுத் கொரியாவில் என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலாக நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸை மட்டும் கொடுப்போம் அப்படி தானே. ஆனால் சவுத் கொரியாவில் ஒரு ரெஸ்யூம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களோட ஃபோட்டோ அதில் இருக்கணும். காரணம், இந்த வேலைக்கு அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு வேளை அவங்க அழகாக இல்லைனாக்க அவங்கள்ட்டையே டைரெக்டாக நீங்கள் ஃபேஸுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிவிட்டு வாங்க, அப்போ தான் வேலையில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். இது லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்கும் சேர்த்து தான். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி எல்லாருமே நல்லா படித்தவங்களாக தான் இருப்பாங்களாம். ஆனால் அப்படி இருந்துமே ஒரு 20% ஆஃப் பீப்புள் அன்எம்ப்ளாய்டாக தான் இருக்காங்க. காரணம், அங்கே எல்லாருமே நல்ல குவாலிஃபைடாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி ப்ளூ காலர் ஜாபுக்கு போக மாட்டாங்களாம். கொஞ்சம் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். ப்ளூ காலர் ஜாப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறது, இல்லை விவசாயம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையை தான் ப்ளூ காலர் ஜாப்னு அங்கே சொல்கிறாங்க. ஸோ அங்கே உள்ளவங்க யாரும் இந்த வேலைக்கு போக ரெடியாக இல்லை அப்படிங்கிறதுனால இந்தியா, பாகிஸ்தான், நேபாள் இங்கேருந்து தான் அங்கே இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்கிறாங்க. அங்கே உள்ள சில பேர்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த இந்தியாவிலேருந்து வரவங்க, பாகிஸ்தான்லேருந்து வரவங்க இந்த வேலை மட்டும்தான் அவங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சரி, சவுத் கொரியாவில் தான் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஆந்திர பிரதேஷில் ஒரு கொரியன் ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு வெளியில் ஒரு போர்டு ஒன்று இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அனதர் பீப்புள்ஸ் பெர்மிஷன் நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சைடில் சவுத் கொரியன் பீப்புள்ஸ் கான்டாக்ட்னு சொல்லி ஒரு ஃபோன் நம்பரும், இன்னொரு சைடில்
ஒன்லி இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காண்டாக்ட் நம்பரும் போட்டிருக்காங்க. இது கவர்மெண்ட்டோட கண் பார்வைக்கு வந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டாங்க. அந்த போர்டையும் எடுத்துட்டாங்க. இந்தியன்ஸ் எல்லாரும் அந்த ஹோட்டலுக்கு. அதே மாதிரி பெங்களூரில் ஜாப்பனீஸ் ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து இந்தியன்ஸ் நாட் அலவுடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒன்லி ஃபார் ஜாப்பனீஸ். இதுலேயும் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் தலையிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாங்க. நம்ம இந்திய சட்டப்படி ஒருத்தரை அவரோட மதத்தாலேயோ இனத்தாலேயோ இல்லை அவர் பேசுகிற லாங்குவேஜ்னாலேயோ இது வந்து பிரிக்கிறதுங்கிறது தப்பான விஷயம். அது பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கே ஒரு சட்டம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்தியாவிலேயே வந்துட்டு கொரியன்ஸ் மட்டும்தான் ஹோட்டலுக்கு வரணும், ஜாப்பனீஸ் மட்டும்தான் ஹோட்டலுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப தப்பான விஷயம். இப்போ இந்த மாதிரி விஷயம் எல்லா கண்ட்ரிலையுமே நடக்குது. ஆனால் இந்த விஷயம் வந்து இவ்வளோ ட்ரெண்டானது, இவ்வளோ வெளியில் தெரிஞ்சதுக்கு காரணம் அந்த யூடியூபர் மட்டும்தான். அவர் மூலமாக தான் இது வந்து இப்படி தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி விஷயம் நம்ம நாட்டிலையும் சரி வேறு எந்த நாட்டிலையும் நடக்கிறது நல்லது கிடையாது. அந்த மாதிரி யாரும் நடக்காதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.